ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டதால் நாடு முழுவதும் தீபாவளி பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம். 54 பொருட்களின் விலைகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் உறுதி. நாளை மறுநாள் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இன்று 20 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. கனமழையால் தண்ணீரில் தத்தளிக்கிறது தேனி மாவட்டம். வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. டில்லியில் உள்ள எம்பிக்கள் குடியிருப்பில் தீ விபத்து. 6க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் எரிந்து நாசம். கடந்த 2 நாட்களில் மட்டுமே 3,53,000 பேர் அரசு பேருந்துகளில் சொந்த ஊர்களுக்கு பயணம். பருவமழையை எதிர்கொள்ள மின்துறை தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தகவல். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்காது என்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். யுக்ரைன் அதிபரை சந்தித்த பிறகு மீண்டும் பழைய பல்லவி. தேர்தல் நெருங்கி வரும்போது தாவேக தலைவர் விஜய் தலைமையில் புதிய கூட்டணி அமையும். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தகவல். தனியார் பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதாவை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வேண்டுகோள். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து குழப்பம் விளைவித்து சாதித்தது என்ன? பிஜேபிக்கு முதல்வர் ஸ்டாலின் கேள்வி. திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்ந்த வழக்கு. அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஒசூரில் தனது 2 மகன்களை கொலை செய்துவிட்டு தந்தை தூக்கிட்டு தற்கொலை. பங்கு வர்த்தகத்தில் நஷ்டம் ஏற்பட்டதால் விபரீத முடிவு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2000 ரூபாய் குறைந்தது. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 13,000 ரூபாய் சரிவு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு எட்டயபுரம் சந்தையில் களை கட்டியது ஆடு விற்பனை. இன்று ஒரே நாளில் 6 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம்.